LOLC வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் நீங்களும் நாமும் நம் நாடும் மனிதநேய திட்டம் 3 கட்டங்களை கொண்டுள்ளது. முதற்கட்டத்தின் கீழ் டிட்வா புயலால் வீடுகள் முற்றாக சேதமடைந்த மக்களுக்கு 10 நாட்களாக உலருணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட நாடளாவிய ரீதியில் உள்ள 200 பாடசாலைகளை புனரமைக்கும் நடவடிக்கைகள் 2ஆம் கட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றன. 3 மாகாணங்களின் 6 மாவட்டங்களை மையமாக கொண்டு இந்த புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட கண்டி மாவட்டத்தில் உள்ள குருதேனிய மகாவித்தியாலயம் மற்றும் ரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள இத்தேகந்த சிங்கராஜா மகாவித்தியாலயத்தில் புனரமைக்கப்பட்ட கட்டடங்கள் இன்று காலை மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டன. பதுளை மாவட்டத்தின் தவளம்பொல ஸ்ரீ விமலரத்ன வித்தியாலயத்தில் புனரமைக்கப்பட்ட கட்டடமும் இன்று முற்பகல் மாணவர்களிடம் இவ்வாறு கையளிக்கப்பட்டது. கண்டி மாவட்டத்தின் பரவஸ் வித்தியாலயம் மற்றும் ரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள மாக்கந்துர வித்தியாலயத்தில் புனரமைக்கப்பட்ட கட்டடங்கள் இன்று பிற்பகல் மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டன. LOLC வாழ்வின் சக்தி சமூக பணி திட்டம் எமது நாட்டு மக்களின் நலனுக்காக முன்னெடுக்கப்படுகின்றது.